ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட மிஸ்டர் ராம்குமார் இருக்காரு. இஸ் அக்குபஞ்சரிஸ்ட் பிளஸ் பேக் ஃபிளார் தெரபிஸ்ட். பேக் ஃபிளார் அப்படின்றது வந்து ரொம்ப ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ வி தாட் லெட்ஸ் மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட் அண்ட் பப்ளிக்கும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். ஸோ பேக் ஃபிளவர்னா என்ன, அதை பத்தின கொஸ்டின்ஸை இன்னைக்கு நமக்கு மிஸ்டர் ராம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் ராம். ஹாய் அன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேக் ஃபிளவர் Right. ரெமெடிஸ் ம் இப்படிதான் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனோம். நீங்க எனக்கு ம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ பெரிய லெட்ஸ் தேங்க்ஸ். ஸ்ப்ரெட் த வேர்ட். சொல்லுங்க ராம், பேக் ஃபிளவர் ரெமெடிஸ் அப்படின்னா என்ன ஃபார் அ லேமேன்? ஸோ பேச்சுலர் தெரபிஸ்னா தெரப்பினா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர் எட்வர்ட் பேட்ச்னா யாருன்றது சொல்லிடுறேன். ஸோ இது வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச்ன்றவர் பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவர் தான். ஸோ அவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர் தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு இல்னஸ் வருது, ஒரு 27 வயசுல இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு இல்னஸ் வருது, ஒரு கேன்சர் மாதிரி வந்து. அப்போ இருந்த அவரோட கொலீக்ஸ் வந்து நீங்க 3 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இல்லை, என்னோட கோல் வேற, நான் ஏதோ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி என் லைஃப் போகாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட ஆஹ், தன்னைத்தானே நிறைய ஒரு ரிசர்ச் மெட்டீரியலை தனியே யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து இறங்கினார். அதுக்கப்புறம் அவர் ஹோமியோபதிக்குள்ள போனார். ஹோமியோபதியில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஹ், நிறைய ரிசல்ட், நிறைய எதிர்பார்க்காத பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்லாம் அவருக்கு கிடைச்சது. அதுலயே நிறைய நோசோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய டெவலப் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஹோமியோபதி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒரு இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு தலைவலி இருக்கு அப்படின்னா, தலைவலி வந்து ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடு இருக்குன்னா ஒரு மருந்து, ரைட் சைடுல இருக்குன்னா ஒரு மருந்து. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்ல வந்து மருந்து வந்து பெரிய வேற வேற மருந்து கொடுக்குற மருந்து. ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அது இன்னும் மைண்ட் அண்ட் இதுக்குள்ள இறங்கினார். ஸோ மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ்குள்ள இறங்கினார். ஸோ அவர் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப பிஸியான ப்ராக்டிஸில் இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணார். யார் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்காங்களோ, யார் வந்து ஆஹ், ரொம்ப ஒரு தைரியமான ஒரு இதில் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் ரெக்கவரி ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. அதே நேரத்தில் அது டிசீஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவான இல்லை பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ மைண்ட் பிளேஸ் டைரக்ட் ரோல் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ அந்த என்னென்ன ஃபீலிங் இருக்கு, என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு, என்னென்ன அது எந்தெந்த வகையில உடம்பு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரிசர்ச் இறங்கி, அப்புறம் அந்த நெகட்டிவ் ஃபீலிங், ஓகே இதுதான் நெகட்டிவ் ஃபீலிங், அவர் அவர் வந்து ஒரு 38 வகையான நெகட்டிவ் ஃபீலிங் தான் டெரைவ் பண்ணார். ஸோ எத்தனை பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாலும் அந்த 38 வகையான நெகட்டிவ் ஃபீலிங்குள்ள வந்துடும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃபீலிங் மேலேயே இருக்கலாம், 10 ஃபீலிங் 15 ஃபீலிங் கூட இருக்கலாம். பட் அந்த 38 வகையான ஃபீலிங்குள்ள தான் இருக்கும் நெகட்டிவ் ஃபீலிங். ஸோ அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை கண்டுபிடிச்சு அப்போ அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்றப்பதான் ஒரு பூக்களுக்குள்ள இறங்கினார். ஸோ அந்த பூக்களை வச்சு அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கை நம்ம மாற்ற முடியும் அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சு, அவர் தன்னைத்தானே அந்த நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாமே தன்னைத்தானே ஒரு ரிசர்ச், நான் சொன்னாலே அவரே தன்னை ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கே அவர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு அப்புறம் அவர் சுற்றி இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொடுத்து சரி பண்ணாரு. ஸோ இப்படி டெவலப் பண்ண சிஸ்டம் தான். இந்த மொத்த சிஸ்டத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 to 10 இயர்ஸ்க்குள்ள தான் ஆயிருக்கு. ஸோ அவர் 27 வயசுல அவருக்கு கேன்சர் வந்தது. 3 மாசம் தான் அவர் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி அப்ப இருந்த டாக்டர் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட 23 வருஷம் வாழ்ந்தார். அண்ட் அவரு அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மை ஒர்க் இஸ் கம்ப்ளீட்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ அவரோட கோல் முடியிற வரைக்கும் அவரை எந்த டிசீஸும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு அந்த மைண்டுக்கு வந்து அவர் பவர் இருக்கு அப்படின்றத அவரே வாழ்ந்து ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. ஸோ அவர் விட்டுட்டு போன சிஸ்டம் தான் இன்னைக்கு பேச்சுலர் சிஸ்டம்.